ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து ஆடி வெள்ளிக்கிழமை, முதல் வெள்ளிக்கிழமை, ரொம்ப ஸ்பெஷலான நாள். ஸோ இன்னிலேருந்தே வந்து ஆடி மாதம் பிறந்துருச்சு அப்படின்னாலே எல்லா ஃபங்க்ஷனுமே நமக்கு அடுத்தடுத்து வரும். ஸோ இனிமேல் ரொம்ப வந்து பிஸியாக போகும். வரலட்சுமி நோன்பு, நவராத்திரி அப்படி இப்படின்னு ஆடி மாதத்துலேயே நிறைய விசேஷமான நாட்கள் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஃபஸ்ட்டு வெள்ளிக்கிழமை இல்லையா, அதனால மாவிளக்கு மாவு எப்பயுமே போடுவேன். ஸோ அதனால தான் இப்போ ரெடி ஆகிட்டேன். ஸோ இந்த சாரீ வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இது வந்து மித்தனோட பூனல் கல்யாணத்துக்கு ஃபஸ்ட்டு டே 2 நாள் நடக்கும் இல்லையா, அதில் ஃபஸ்ட்டு டே உலக சாந்தி. ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கு எடுத்தது. ஸோ ரொம்ப ஒரு அழகான சாரீ. இது வந்து எங்கள் அம்மா வாங்கி கொடுத்தது. காட்டன் தான், சில்க் காட்டன். அப்படியே கட்டிண்டா அப்படியே உடனே நமக்கு நின்றுடும். ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நான் இப்போ இன்னும் ரெடி ஆகலை, ஜுவல்லரி எதுவும் போடல. லைட்டாக ஒரு சின்ன ஒரு மேக்கப், ரொம்பலாம் இல்லை. எனக்கு டைம் ஆகிடுச்சு. மற்ற ப்ரிப்ரேஷன்லாம் பண்ண ஆரம்பிக்கணும் இல்லையா, இன்னும் சுவாமிக்கிட்ட எதுவுமே பண்ணலை. அப்படி அப்படியே இருக்குது. இன்னொரு 1 ஹவரில் எல்லாம் முடிச்சிடணும். அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, வெளியே போகணும், நிறைய வேலை இருக்குது. ஸோ இதுக்கு வந்து என்கிட்ட இருக்கிற ஒரு சிம்பிளான ப்ராடக்ட்ஸ் வச்சு தான் நான் எப்பயுமே லாக்மி தான் யூஸ் பண்ணுவேன். லாக்மி ரொம்ப நல்லாயிருக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பூனல் ஃபங்க்ஷனுக்காக வாங்கினது. ஸோ அதை வச்சு தான் எனக்கு சிம்பிளாக ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு கடகடன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ப்ரைமரும் அப்புறமா சிசி க்ரீமும் மிக்ஸ் பண்ணி போட்டுப்பேன். ரொம்ப நல்லாயிருக்கும். ரெண்டுமே வந்து லாக்மி தான். ஸோ இது 9 to 5 லாக்மி ரொம்ப நல்லாயிருக்கும். அது எனக்கு ரொம்ப பெருசாக மேக்கப்லாம் போட தெரியாது. சிம்பிளாக எப்பயும் போல் லைட்டாக ஒரு டச் பண்ணிக்கலாம். இது போட்டாலே நல்லா வந்து பிரைட்டாக இருக்கும் ஃபேஸு. நான் வந்து பூனல் ஃபங்க்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா மேக்கப் ஆர்டிஸ்ட்டு யாரையும் சொல்லலை. ஹேர்டூலேருந்து மேக்கப்லேருந்து எல்லாமே நானே பண்ணிக்கிட்டேன். ஹேர்டூ வந்து லாவண்யா ஹெல்ப் பண்ணால், அப்புறம் மேக்கப் வந்து கொஞ்சம் வேம்பு. ஸோ அவங்க 2 பேரும் தான். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே ஒரு டச்சப்லாம் நானே பண்ணிக்கிட்டேன். இது போட்டாலே அவ்வளோதான், நல்ல ஒரு பிரைட்டாக இருக்கும். அப்புறமா லாக்மியில் இந்த பவுடர், ஆக்சுவலாக இது வந்து உடஞ்சி போச்சு. தக்ஷு குட்டி வந்து உடச்சிட்டோம். நல்லா லைட்டாக எடுத்து, ஸோ லாக்மியில் காஜல் எல்லாமே உடஞ்சி போச்சுங்க. எல்லாத்தையும் இந்த பையை எடுத்து உடச்சி வச்சிட்டான். பொட்டு வச்சா ரெடி. நான் ரீசெண்டாக வந்து இந்த லிப் பாம் வாங்கினேன். இது ரொம்ப நல்லாயிருக்கு. பீட்ரூட் பிளாஸ்ட். இப்போ எங்கேயாவது வெளியே போகிறோம், இல்லை ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு கிளம்புறோம் அப்படின்னா சிம்பிளாக இந்த மாதிரி தான் பண்ணிப்பேன் நான். ஸோ இதுவே வந்து நல்ல ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும். ஜுவல்லரி பார்த்தீங்கன்னா புதுசாக ஒன்று கொண்டு வந்திருக்கேன். ஸோ அது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீவாரி ஃபேஷன்ஸ் அவங்கள்ட்டேருந்து வாங்கினது. ஸோ அவங்க பேர் வந்து வாணி. அவங்களுக்கு வந்து இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது. மித்தன் குட்டியோட பூனல் ஃபங்க்ஷன் இருக்குது இல்லையா, அப்போ வந்து 2 நாளுமே அவங்களோடது தான் நான் போட்டிருந்தேன். ஸோ அந்த ஃபோட்டோ ஷூட்கெல்லாம் அவங்களோட ஜுவல்லரி தான் நான் போட்டிருந்தேன். ஸோ அதோட பிக்சர்ஸ் வந்து நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன், சைடில் அட்டாச் பண்ணுறேன் இந்த வீடியோலேயே, இல்லை லாஸ்ட்டு எண்டில் உங்களுக்கு தரேன். ரொம்ப அழகாக இருக்கும். அவங்கக்கிட்ட கலெக்ஷன்ஸ் எல்லாமே குவாலிட்டியும் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலாக லக்ஷ்மி, அப்புறமா அப்படியே இந்த படம் எடுக்கிற மாதிரி நாகர் இருக்குது மேலே, ரொம்ப அழகாக இருக்குது. அந்த லக்ஷ்மியை சுற்றி வந்து மரூன் கலரில் ஸ்டோன்ஸ் வந்து இருக்குது. ரொம்ப க்யூட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இது கூட ஸ்டட்டும் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ இதுதான் வந்து ஸ்டட்டு. இதுதான் இன்றைக்கி போட்டுக்கு போகிறேன். இன்னும் வந்து ஒரு 2 செட் நாங்கள் அவங்கள்ட்டேருந்து வாங்கியிருந்தோம். இங்கே வந்து எப்பயுமே ஸ்டால் போடுவாங்க, ஒரு 3 months ஒன்ஸ் அந்த மாதிரி.
அப்போ வந்து அவங்க போடும்போது நாங்கள் கீழே போய் வாங்கினோம். ரொம்ப நல்லாயிருக்கும் அவங்கள்ட்ட. ஸோ இது 2 செட். இது வந்து லாவண்யாவோடது. இது நான் உங்களுக்கு ஜஸ்ட்டு காமிச்சிடுறேன். வந்து ஏதாவது ஒரு பட்டு சாரிக்கு அந்த மாதிரி போட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அதை வச்சு காமிக்கிறேன். ரொம்ப அழகாக இருக்குல்ல? எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த முத்து, அப்புறமா இங்கே வந்து கோல்டன் கலரில் ஒரு பீட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். ஏதாவது ஒரு பட்டு புடவை அந்த மாதிரி நீங்கள் மேட்ச் பண்ணி போட்டிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ எனக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அவள் வாங்கினா என்ன, நான் வாங்கினா என்ன, எல்லாம் ஒன்று தான். ஸோ நாங்கள் அப்படியே மாற்றி போட்டுப்போம். ஸோ இந்த செட் அவள் வாங்கலை, நான் மட்டும்தான் வாங்கினேன். இப்போ நவராத்திரி வருது இல்லையா, ஸோ அப்போ மாற்றி மாற்றி போட்டுக்கலாம் அப்படின்னு. ஸோ இது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. இந்த பாருங்க, இப்போ ஒரு பிளைன் சாரீக்கு இந்த மாதிரிலாம் நம்ம பேர் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு க்ரீன் பீட்ஸு. இது வந்து டபுள் செயின் மாதிரி வருது. ரொம்பவே நல்லாயிருக்கு. இதுவும் எல்லாமே ரீசனபிளாக இருக்கும். ப்ரைஸும் வந்து ரொம்ப நமக்கு ஹையாலாம் இருக்காது. குவாலிட்டி வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும், கருக்காது. நம்ம அதை எப்படி இந்த மாதிரி ஒரு பவுச்சில் அழகாக பேக்கிங்கும் ரொம்ப நல்லா பண்ணி கொடுப்பாங்க. கொரியர் கூட அனுப்புவாங்க. ஸோ நான் உங்களோட பேஜ் வந்து உங்களுக்கு கீழே டேக் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நமக்கு பாக்ஸும் அப்படியே வச்சு நல்லா அழகாக பேக் பண்ணி அனுப்புவாங்க. ஸோ இதுவும் வந்து நாங்கள் அவங்கள்ட்ட தான் வாங்கினோம். மித்துனுக்கும் நிக்கிலுக்கும். மித்துனோடது வந்து மித்துனுக்கு நிக்கிலுக்கு 2 பேருக்கும் நாங்கள் வாங்கினோம். ஸோ இதில் வந்து என்ன ஹைலைட்டுன்னா, ரோமன் லெட்டர்ஸில் ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட், ஃபோர்த் அந்த மாதிரி அப் டு 12 வரைக்கும் இருக்கும். இது ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இப்போது அவ்வளோதான் பண்ணலாமா? இப்போ வந்து இப்போ அடுத்தது சாமி வேலையை பார்த்தா நமக்கு சரியாக இருக்கும். போகலாம். நார்மலாகவே இந்த விசேஷ நாட்கள்லாம் வந்துருச்சு அப்படின்னா எனக்கு ஒரு பயம் இருக்கும். அது தானாக வந்துடும். இப்போவே எனக்கு வந்து நவராத்திரி அப்படின்னாலே ஒரு பயம் இருக்குது. ஏன்னா நம்ம தனியாக எல்லாம் பண்ணணும், பொம்மையெல்லாம் அடுக்கணும், எல்லாம் ப்ராப்பராக வரணும், நிறைய இருக்குது. ஆனால் அந்த நாட்களில் பார்த்திங்கன்னா நமக்கு எங்கேருந்து தான் அந்த தெம்பு வருமோ தெரியாது. எல்லாமே வந்து ரொம்ப அழகாக நடந்துடும். அந்த ஒரு 9 டேஸும் வந்து திருவிழா மாதிரி தான் இருக்கும். எங்கள் ஃப்ளாட்ஸில் ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. இந்த வருஷம் வந்து மிஸ் பண்ணாமல் எல்லாருமே பாருங்கள். நிறைய தீம்லாம் மைண்டில் ஓடுது. ஸோ அந்த டயத்தில் வந்து நான் என்ன பண்ணுறேனோ அதுதான். எப்போவுமே ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமையே வந்து மாவிளக்கு மாவு போட்டுருவேன். ஒரு வேளை அந்த வாரம் வந்து போட முடியாத ஒரு சில நாட்கள் இருக்குது அப்படின்னா நெக்ஸ்ட் வீக், அதுக்கு அடுத்த வாரம் இல்லை மிட் ஆஃப் வீக்கில் வந்து எப்படியும் போட்டுருவேன். இந்த தடவை வந்து முதல் வெள்ளிக்கிழமையே போட்டுருணும் அப்படின்னு நான் நினச்சிட்டே இருந்தேன். ரொம்ப தள்ளி போயிடக்கூடாது அப்படின்னு. ஏன்னா வரலட்சுமி நோன்பு வந்துடும். அதுக்கப்புறமா அந்த 4th வீக்லாம் அதில் வந்து நமக்கு ப்ரிப்பரேஷன் கொஞ்சம் நம்ம பார்க்கணும். எங்கள் வீட்டில் வந்து நோன்பு கிடையாது. லாவண்யா வீட்டில் நோன்பு இருக்குது. இருந்தாலும் அது வந்து நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் பண்ணுவோம். ஸோ அவங்க வீட்டில் வந்து நான் போய் நோன்பு எடுத்துப்பேன். ஸோ அதுக்கான பர்ச்சேசிங், அவளுக்கு போய் ஏதாவது ஹெல்ப் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருப்பேன். அதனால் ஃபஸ்ட்டு வெள்ளிக்கிழமையே போட்டுடலாம் அப்படின்னு. மாவிளக்கு மாவுக்கு வந்து நான் மாவு ரெடி பண்ணி வச்சுட்டேன். எப்பயுமே ப்ரிப்ரேஷன் கம்ப்ளீட்டாக காமிப்பேன். இன்றைக்கி காலையிலே வந்து குளிச்சுட்டு தான் மற்ற வேலையெல்லாம் பண்ணேன். பசங்களுக்கு லஞ்ச் கட்டுறது அப்போவே எல்லாம் முடிச்சிட்டேன். ஸோ இது என்ன அப்படின்னா பச்சரிசி வந்து ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். நல்லா ஊற வச்சுட்டு அதை வந்து எடுத்து ஒரு காட்டன் துணியில், ஒரு ஒயிட் துணியிலையோ இல்லை ஏதோ ஒரு காட்டன் துணியிலையோ ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் தொட்டால் ஈரம் இருக்கணும். ஸோ அந்த பதத்துக்கு எடுத்து அரைச்சிட்டு சலிச்சு 1 கப்பு மாவு, 1 கப் தான் பண்ண போகிறேன். ஸோ அதனால் இப்போ இது என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அப்படியே வந்து நான் மிக்சியில் போட்டு ஓட்டிடுவேன். சர்க்கரையும் மாவையும் சேர்த்து சொல்லிட்டேன். வெல்லம் இல்லை நாட்டு சர்க்கரை எது வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் வெல்லம் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். 1 கப் அரிசி மாவு சலிச்சு எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து 6லேருந்து 7 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. வெல்லம் இல்லை நாட்டு சர்க்கரை எது வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஜாகரி பவுடர். ஸோ இதோட 2த்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுப்பேன். அதுக்கப்புறமா நெய், அதில் தான் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி பண்ணணும். நல்லா அப்படியே பசைஞ்சிங்கன்னா இது மாதிரி வந்துடும். கொஞ்சமாக தண்ணி வேணால் ஊற்றிக்கலாம். இதில் கொஞ்சம் ஏலக்காய் பவுடரும் நான் சேர்த்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி கெட்டியாக இருக்கணும்.
இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து விளக்கு போடுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். நான் வந்து 2 உருண்டையாக பண்ணி வச்சுடுவேன். 2 விளக்கு ஏற்றலாம் இல்லையா? அதனால் இதுக்குள்ளே வந்து நம்ம நெய் விட்டு திரி போட்டு விளக்கு ஏற்றிடுவேன். இந்த மாவிளக்கு மாவு கரெக்டாக செட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நமக்கு திருப்தியாக இருக்கும். அன்றைக்கி ரொம்ப நல்லா வந்திருந்தது. எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. ஸோ மாவிளக்கு மாவை நல்லா அந்த குழி மாதிரி வச்சு செட் பண்ணிட்டேன் விளக்கு ஏற்றுறதுக்கு. அதில் கொஞ்சம் மஞ்சள், குங்குமம் அதெல்லாம் வச்சு ஏற்ற வேண்டியதான். ஸோ இந்த வெள்ளித்தட்டு வந்து எனக்கு எங்கள் மாமியார் கொடுத்தது. மிதுன் பூனலுக்கு வந்து அவங்க மிதுனுக்காக கொடுத்தது. இது வந்து நான் சுவாமிக்குன்னு தனியாக வச்சுக்கிட்டேன். ஏன்னா நம்ம இதில் சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா சுவாமிக்கிட்ட விளக்கு ஏற்ற முடியாது. நீங்கள் வந்து இலையிலையும் வைக்கலாம். மா இலை இருந்துச்சு. ஆக்சுவலாக அன்றைக்கி மா இலை வந்து எனக்கு கிடைக்கல. நான் அதனால் வெள்ளி தட்டில் வந்து வச்சேன். இது வந்து பசு நெய்னால் ஆன அந்த நெய் தீபம் அது வந்து என்கிட்ட இருந்தது. அதில் தான் வந்து இப்போ ஏற்ற போகிறேன். உங்களுக்கு திரியும் அதில் அழகாக வந்து நீட்டமாக இருக்கும். இல்லாட்டி நம்ம அதையும் நம்ம செட் பண்ணணும். இது வந்து அழகாக அமைஞ்சிருச்சு. ஸோ இதை ஓரமாக ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் பூஜை பண்ணவே ஸ்டார்ட் பண்ணேன். நம்ம பூஜை பண்ணி முடிக்கிறதுக்கும் அது மலை ஏறுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். நான் யூஸ் பண்ண சாம்பிராணி பார்த்திங்கன்னா சதுரகிரி சாம்பிராணி, ஓம் சக்தி என்டர்பிரைசஸ்னு அவங்கள்ட்ட தான் நான் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ அவங்கள்ட்ட இந்த டேப் ரெக்கார்டர் நான் யூஸ் பண்ணுறது சுவாமிக்கிட்ட வச்சுருக்கேன் இல்லையா? அதில் எல்லா சுவாமி பாடல்களும் இருக்குது. அவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் நான் நிறைய தடவை ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ அவர் வந்து இந்த சாம்பிராணியோட அந்த பவுடரும் சேர்த்து கொடுத்துருவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம கடையில் வாங்குறதுக்கும் இதுக்கும் நமக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். அந்த ஃப்ராக்ரன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு அன்றைக்கி ரொம்ப திருப்தியாக இருந்துச்சுங்க. புது வெள்ளித்தட்டில் மாவிளக்கு மாவு அன்றைக்கி போட்டேன். விளக்கும் வந்து ஏற்றி பூஜை பண்ண ஆரம்பிக்க வேண்டியதான். எப்பயுமே வீட்டில் வந்து பூஜை அப்படின்னு பண்ணும்போது பயங்கர பாசிட்டிவிட்டி இருக்கும். நமக்கு பயங்கரமாக ஒரு எனர்ஜி க்ரியேட் ஆகும். அது வந்து நல்லாவே நான் கண்கூடாக பார்த்துருக்கேன். மிதுன் பூனல் அப்பயும் அப்படி தான். நிறைய பூஜைகள் இருந்தது. முதல் நாள் அந்த பெரிய ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி ஒரு 2 நாள் கண்டினியூஸாக பயங்கர வேலை. ஆனால் அந்த டயர்ட்னஸே எனக்கு தெரியல. ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சது. அதே மாதிரி தான் இந்த ஆடி மாதம் ஆரம்பித்ததுலேருந்தே நமக்கு அந்த செவ்வாய் வெள்ளி பூஜை கண்டினியூஸாக இருக்கும். செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை எந்த நாள் வேணால் நம்ம இந்த மாவிளக்கு மாவு போடலாம். அது வெள்ளிக்கிழமை போடும்போது இன்னுமே ரொம்ப விசேஷம். அதனால தான் வந்து வெள்ளிக்கிழமை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நான். பூஜையும் ரொம்ப சூப்பராக பண்ணேன். நல்லபடியாக முடிஞ்சது. பூஜை முடிகிற வரைக்கும் மாவிளக்கு மாவு மலை ஏறலை. ஸோ அப்படியே எரிஞ்சிட்டே தான் இருந்தது. அது எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது. பூஜை வந்து நல்லபடியாக முடிஞ்சது இல்லையா? ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா வெத்தலை, பாக்கு, பூ, அப்புறம் வந்து ஜாக்கெட் பெட்டு நம்மளால் என்னெல்லாம் முடியுதோ அதெல்லாம் வச்சு சுமங்கலிகளுக்கு நம்ம இன்றைக்கி கொடுக்கலாம். நான் வந்து தாம்பூலத்துக்கு இதுதான் ரெடி பண்ணியிருக்கேன். நான் பண்ண அந்த மாவிளக்கு மாவு அதுவும் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ கம்ப்ளீட்டாக மலை ஏறிடுச்சு. அதுக்கப்புறம் தான் எடுத்தேன். ஸோ இதை வந்து எதிரில் வந்து ஒரு மாமி இருக்காங்க. அவங்கள்ட்ட போய் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துடலாம். ரொம்ப திருப்தியாக இருந்தது. கொஞ்சம் லேட்டாக தான் ஆரம்பித்த மாதிரி இருந்தது. ஆனால் ஃபாஸ்ட்டாக முடிச்சிட்டேன். ஏன்னா நம்ம பசங்க வர்றதுக்குள்ளே மற்றது எல்லாத்தையும் பண்ணிடணும். மித்துன் லேட்டாக தான் வருவான். தக்ஷித் வந்து 2:30 மணிக்குள்ளே வந்துடுவான். ஸோ அவனை கீழே போய் பிக் பண்ணிட்டு வரணும். ஸோ ரொம்ப சூப்பராக முடிஞ்சது. இன்றைக்கி வந்து என்னென்னா லக்ஷ்மி அஷ்டோத்திரம் தான் வாசிச்சுட்டு நம்ம வந்து நமக்கு தெரிஞ்ச ஸ்லோகம் லலிதா சகஸ்ரநாமமோட நாமாவளியும் இருக்குது. நம்ம ஸ்லோகமும் சொல்லிக்கலாம். ஸோ நமக்கு என்னென்ன லக்ஷ்மி ஸ்லோகம் எல்லாம் தெரியுமோ எல்லாமே சொல்லலாம். இந்த மாதம், அதாவது இந்த ஆடி மாதத்தில் செவ்வாய், வெள்ளி எல்லாமே விசேஷமான நாள் தான். அடுத்தடுத்து ஆடிப்பூரம் அது மாதிரி நிறைய வருது. ஸோ ஒரு ஃபங்க்ஷனுமே ரொம்ப சிறப்பாக நம்ம வீட்டில் பண்ண போகிறோம். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறதா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போடுறது எல்லாமே உங்களுக்கு வரும். பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த வீடியோ இதோட நிறைவு பெற்றது. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.